வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார். Everywhere he went, he saw people oppressed by the devil. அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பிசாசுடைய வல்லமையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்த்தார். இப்பொழுது இவனை விடுதலையாக்க வேண்டுமே, இவனை விடுதலையாக்க வேண்டுமே. That's why the Bible says sometimes he did not even have time to eat his food. ஆகவே தான் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? சில சமயத்திலே அவருக்கு ஆகாரம் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லையா? Because he was going around delivering people who were oppressed by the devil. ஏனென்றால் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்கிக் கொண்டே இருந்தார். Sometimes he didn't get time to sleep. சில சமயத்திலே தூங்குவதற்கு கூட அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. Late into the night he was laying hands on people, sick people, healing them. நடுராத்திரி வரைக்கும் மிகுந்த தாமதமாகி கூட ஜனங்களை அவர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருந்தார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Jesus Christ is the same today. இயேசு இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். Do you think Jesus changed when he went to heaven? இயேசு பாவத்துக்கு போன உடனே மாறிட்டார் என்று நினைக்கிறீர்களா? How many of you believe he changed when he went to heaven? இயேசு பாவத்துக்கு சென்ற உடனே மாறிட்டார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? No. இல்லை, He மாறவே is the இல்லை. same. அதே மனமாய் தான் இருக்கிறார். The same as he was on earth, he is today. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். Everything that he did for people on earth, he will do today for us. அவர் அன்றைக்கு ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தாரோ இன்றைக்கும் அதே காரியங்களை செய்வார். And the devil oppresses us. பிசாசு தன்னுடைய வல்லமையினாலே நம்மை பிடிக்கும் பொழுது It says here that there were people who were oppressed by the devil. பிசாசின் வல்லமையினாலே சிறுமைப்படுத்தப்பட்ட பிசாசு வலையில் அகப்பட்டவர்கள். It means the devil was sitting on their head and crushing, அவருடைய பொருள் என்னவென்றால் சாத்தான் அவருடைய தலையில உட்கார்ந்து அவரை நசுக்குகிறார். causing problems in their life, அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை விளைவிக்கிறார். causing sicknesses in their body, அவருடைய சரீரத்திலே வியாதிகளை கொடுக்கிறார். causing problems in their home, குடும்பத்திலே பிரச்சனைகளை கொடுக்கிறார். causing them financial difficulties, பண நெருக்கடியை கொடுக்கிறார். so many problems. அநேக பிரச்சனைகளை கொடுக்கிறார். And Jesus came to drive the devil out of our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசை விரட்டும்படியாக இயேசு வந்தார். He came to deliver those who were oppressed by the devil. பிசாசினாலே நசுக்கப்பட்ட வல்லமையிலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கும்படியாக வந்தார். Let me show you another verse. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 John chapter 3 verse 8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 John chapter 3 verse 8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The last part of that verse. அந்த வசனத்தின் பின்பகுதி It says the Son of God appeared to destroy the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். That's a beautiful verse. அருமையான ஒரு வசனம். He came to the real meaning there is to untie all the knots the devil has tied in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு எத்தனையோ முடிச்சுகளை போட்டு சிக்கல்களை உண்டாக்கி விட்டான். அதையெல்லாம் அவிழ்த்து விடும்படியாக வந்தார் என்று இன்னொரு பார்க்கலாம். We can picture it like this. நாம் இப்படி இதை பார்க்கலாம். See, when we were born, நாம் பிறக்கும் பொழுது we had never done anything wrong when we were born. நாம் பிறக்கும் பொழுது நாம் எந்த ஒரு தவறும் செய்யாமல் தான் பிறக்கிறோம். We can picture that God gave us when we were born a big roll of thread beautifully tied up in a ball. நமக்கு நாம் பிறந்த பொழுது தேவன் நமக்கு ஒரு பந்திலே அழகாக சுற்றப்பட்ட ஒரு நல்ல நூல்கட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எண்ணிக்கொள்ளலாம். Big bundle of thread neatly rolled up. அழகாக சுற்றப்பட்ட ஒரு நூல் கண்டு அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய நூல் கண்டு. And as we live, we are taking out this thread every day. நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வாழ அந்த நூல் கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்க்கிறோம். And then we do so many wrong things. That's like putting a knot into this thread. அநேக தவறுகளை செய்யறது எதிர்ப்பு சொன்னால் அந்த நூல் கட்டை அங்கங்க ஒரு முடிச்சு போறோம். And in one day itself, we do so many wrong things. ஒரு நாளிலேயே நிறைய தவறு செஞ்சிடறோம். So in one day, we've already got so many knots in this thread. ஆக ஒரு நாள் கழிந்த உடனே நிறைய முடிச்சு அதுல விழுந்துருச்சு அந்த நூல் கட்டுல. And then in 1 year, can you imagine how many knots there are in this thread? இப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எவ்வளவு முடிச்சிருக்கு அதை நினைச்சு பாருங்க. And by the time we are 20, 30 years old, 20-30 வயசு ஆன உடனே this whole thing is full of knots. இந்த முழு நூல் கட்டம் சிக்கி நிறைய முடிச்சு We விட்டு made such a mess of, made such a mess of our life. நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு குழப்பத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம். Things are wrong. நிறைய காரியம் தவறா போயிடுச்சு. So much unhappiness. எவ்வளவோ துக்கமான காரியம். We know that many of the problems we ourselves cause those problems in our life. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். See, Lord, that's right. I only caused these problems. ஆண்டவரே அது சரிங்க, நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். And here is my roll of thread. It's just full of thousands and hundreds of thousands of knots. ஆண்டவரே நூல் கண்டு பாருங்க, நீங்க நல்லா கொடுத்தீங்க, ஆனா இது ஆயிரக்கணக்கான
10,000 முடிச்சுகள் விழுந்து சிக்கை எடுக்கவே முடியல. அப்படி இருக்காண்டவர். You know what this verse is? இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கவனித்து கேளுங்க. This is the gospel. இதுதான் சுவிசேஷம். Jesus untie all those knots and give us back that beautiful roll of thread. இயேசு அந்த முடிச்சுகள் ஒன்றாக அவிழ்த்து இந்த சிக்கெல்லாம் எடுத்து மீண்டும் அழகாக சுற்றப்பட்ட ஒரு நூல்கண்டை போல நம்முடைய வாழ்க்கையை திரும்ப தருவார். All the works of the devil he will untie. அந்த எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் அவர் அவிழ்த்து விடுவார். What a wonderful gospel this is. என்ன அருமையான ஒரு சுவிசேஷம். I praise God because he did that in my life. என்னுடைய வாழ்க்கையில் அவர் அதை செய்தார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். He has made my life very, very happy today. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை மிக மிக சந்தோஷமானதாக மாற்றிவிட்டார். I want to say to you, my brothers and sisters, என் சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்கிறேன். it is not the will of God that you should be an unhappy, miserable, gloomy person. சந்தோஷமற்ற பரிதாபமான துக்கமுள்ள மனுஷனாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. Even if you are very poor and you live in a hut, you can be a very happy person. நீ ஒரு ஏழையான ஒரு நபராய் இருக்கலாம், குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அங்கேயே நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று You தேவன் may have a விரும்புகிறார். very difficult husband or a very difficult wife, but you can still be a very happy person. மிகவும் கஷ்டம் கொடுக்கிற ஒரு கணவன் இருக்கலாம், மிகவும் கஷ்டம் கொடுக்கிற ஒரு மனைவி உனக்கு இருக்கலாம், ஆனாலும் நீ சந்தோஷமாக இருக்க. ஏன்? Because God is on your side against the devil. பிசாசுக்கு விரோதமாக தேவன் உன் பக்கமாக இருக்கிறார். If you can believe that. நீ மட்டும் அதை விசுவாசித்து Lord விட்டால், Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, you came to this world only to do good to me. நீ எனக்கு நன்மை செய்யும்படியாகவே நீ வந்தீர். And you came to deliver me from every oppression of the devil. பிசாசுடைய ஒவ்வொரு நசுக்குதலிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும்படியாக நீ You வந்தீர். came to untie all the knots the devil has made in my life. பிசாசுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிற எல்லா சிக்கல்களையும் அவிழ்க்கும்படியாக நீ வந்தீர். But you remember what I said at the beginning of the meeting? இந்த கூட்டத்தில் ஆரம்பத்திலே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? What was it that Jesus could not do even when he was on this earth? இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது கூட அவரால் செய்ய முடியாத காரியம் என்ன? What was it? என்ன? He could not help people who did not believe. அவர் விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் உதவி செய்ய முடியாமல் போயிற்று. See what it says in Matthew chapter 13 and verse 58. மத்தேயு 13:58 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். These are some of the saddest words in the Bible. வேதத்தில் இருக்கக்கூடிய சில துக்கமான வசனங்களில் இதுவும் உண்டு. Matthew 13:58. மத்தேயு 13:58 He did not do many miracles there because of their unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. This is not after he went to heaven. இது பார்த்துக்கு அவர் சென்ற பிறகு சொன்னப்பட்ட வசனங்கள் அல்ல. When he was on earth, அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது now some people feel சிலர் இப்படி எண்ணுகிறார்கள். when Jesus was on earth, he always did miracles. After he went to heaven, he does no miracles. இயேசு இந்த பூமியில இருக்கும்போது நிறைய அற்புதங்களை செய்தார். பார்த்துக்கு போன பிறகு அவர் அற்புதங்களை செய்வதில்லை என்று எண்ணுகிறார். I want to tell you that even when he was on earth, he did not do many miracles. அவர் இந்த பூமியில இருந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்யவில்லை. That's what this verse says. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. In his own hometown where he grew up for 30 years. 30 ஆண்டுகளாக வளர்ந்த தன்னுடைய சொந்த ஊரிலே. It says in verse 54, he came to his own hometown. 54ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தன்னுடைய வளர்ந்த ஊரிலே அவர் வந்தார். He came to his own hometown. அவர் தான் வளர்ந்த ஊருக்கே வந்தார். Where everybody had seen him. அவர் எல்லாரும் பார்த்தார்கள். His own hometown means we should think that he should do more miracles there than anywhere else. அவருடைய சொந்த ஊர் என்று சொல்லும் பொழுது பல ஊர்களில் செய்ததை காரணம் அதிகமான அற்புதங்களை சொந்தங்களை செய்திருக்க வேண்டும் என்று தான் அனுபவம். See, one MLA from Kovilpatti becomes chief minister. இந்த கோவில்பட்டிலே இருக்கிற ஏதோ ஒரு எம்எல்ஏ அவர் சீஃப் மினிஸ்டராக மாறிவிட்டால், What a lot of things he will do for Kovilpatti. அவர் முதலமைச்சராக மாறிவிட்டால் இந்த கோவில்பட்டிக்கு என்னெல்லாம் காரியங்களை அவர் செய்து விடுவார். More than for other places. மற்ற இடங்களை காட்டிலும் தன்னுடைய சொந்த ஸ்தலத்திலே அவர் நிறைய காரியங்கள் செய்வார். So we can say that Jesus came to his hometown, he should do more miracles there than anywhere else. ஆகவே இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே மற்ற இடங்களில் செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை செய்து What வேண்டும். does the word of God say? ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது? He hardly did any miracle in his hometown. அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று தான் கூறுகிறது. He wanted to do 1,000 miracles in his hometown and he did about 1 or 2. அவர் 1000 அற்புதங்களை தன்னுடைய சொந்த ஊரில் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருந்தார். ஆனால் 1 அல்லது 2 அற்புதங்களை மட்டுமே செய்தார். You know the reason? காரணம் என்ன? He could not believe. அவர்கள் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. I believe it's the same today because Jesus is the same today and yesterday and forever. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் இன்றைக்கும் இதே காரியம் நடைபெறுகிறது. God wants to do a miracle in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். But he can't do it. ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. But
But you don't believe. நீ அதை விசுவாசிக்காதபடினால் Here is a miracle He wants to do in your life. உன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டிய இங்கே ஒரு அற்புதம் இருக்கிறது. He wants to untie all the knots the devil has put into your life. பிசாசுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கிற எல்லா சிக்கல்களையும் முச்சலையும் ஏன் சவிழ்க்க விரும்புகிறார். And you say, that's impossible, Lord, because it's such a mess my life has என்னுடைய become. வாழ்க்கை எவ்வளவு குழப்பமடைந்து போய்விட்டது, எவ்வளவு பிரச்சனை நிறைந்து விட்டது, மனதெல்லாம் தீர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லுகிறீர்கள். And the Lord says, okay, சரி என்று சொல்லுகிறார். I will not do it in your life. உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார். ஏன்? He could not do it because of your unbelief. உன்னுடைய அவிசுவாசத்தினாலே அவர் அதை செய்ய முடியவில்லை. But that other sister sitting over there, அங்கே உட்கார்ந்திருக்கிற இன்னொரு சகோதரி, or that other brother sitting there, அங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு சகோதரன், they say, Lord, ஆண்டவரே, I believe you can untie every knot that the devil has tied up. பிசாசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா முடிச்சுகளையும் நீ அவிழ்த்து விட முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று That's what சொல்லுகிறார். happens in their life. அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. How is that? எப்படி அது? Is it because God loved them more than He loved you? அவரை உங்களை நேசிப்பதை காட்டிலும் அவரை அதிகம் நேசித்திருக்கிறாரா? இல்லை. He loves you just the same. உங்களையும் அதே விதமாக தான் அவர் நேசிக்கிறார். They believe and you didn't believe. அவர் அதை விசுவாசித்தாரா? நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. You think there's, let me ask you a question. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Do you think there is any problem in your life which Almighty God cannot solve? சர்வ வல்லமையுள்ள தேவனால் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை உடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Some of you may have been having problems. Some of you may be having problems in your life right now. இப்பொழுதே உங்களுடைய ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கலாம். Some of you may be having very serious problems உங்களுடைய ஒரு சிலருக்கு ரொம்ப சீரியஸான பிரச்சனை இருக்கலாம். in your body, உங்களுடைய சரீரத்திலே, in your family, உங்களுடைய குடும்பத்திலே, in your job. உங்களுடைய வேலையிலே, You may be terribly in debt. உங்களுடைய அதிகமான கடன் சுமை இருக்கலாம். I don't know what the problem is. உங்களுடைய பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியாது. Whatever the problem is. என்ன பிரச்சனை இருந்தாலும் Do you think it is too difficult for God? அது தேவனுக்கு இருக்கும் கஷ்டமான காரியம் என்னன்னா, If you look up into the sky, நீ வானத்தை எல்லாம் பாரு. you see what a huge universe this is. எவ்வளவு பெரிய அண்ட சராசரம், So many millions of stars. லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள். And the earth is so small compared to all these stars. இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது பூமியானது ரொம்ப சிறிய And ஒரு on உருளை. top of all these stars is God. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு மேலாக தேவன் He இருக்கிறார். sees all these millions of stars moving around. இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை See, பார்க்கிறார். that's how God sees from heaven. இப்படித்தான் தேவன் வானத்திலிருந்து பார்க்கிறார். So many millions of stars moving around. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படியே சுழன்று கொண்டிருப்பதை In the பார்க்கிறார். middle of all this big thing, there's a small place called Earth. இப்படி இவ்வளவு பெரிய காரியங்கள் சுற்றி கொண்டே இருக்கும்போது அது நடுவில் ஒரு குட்டி பூமி இருக்கிறது. And in that earth is one small town called Koilpatti. அந்த குட்டி பூமியிலே ஒரு சின்ன இடம் இருக்கிறது. அந்த இடம் பேர் தான் கோயில்பட்டி. And in that small town there is a still small person called you. அந்த குட்டி கோயில்பட்டியில இன்னும் குட்டி ஆளாக இருக்கிறாய் தான் நீ. And you say, God, I've got a big problem. நீ என்ன சொல்லுகிறாய்? ஆண்டவரே, எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. Is that a big problem for this God? இந்த தேவனுக்கு பிரச்சனையா? Maybe big for you. உனக்கு அது பெரிதா இருக்கலாம். It's not big for God. ஆனா தேவனுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. He runs this universe. அவர் தான் நண்ட சராசரத்தை இயக்குகிறார். If He tells this universe to stop, it'll stop. அவர் நண்ட சராசரத்தை பார்த்து நில்லு சொன்னா நின்றுவிடும். One day He told the sun to stop, and it stopped. ஒரு நாளைக்கு சூரியனை பார்த்து அங்கே நிறுத்து நில்லு சொன்னா அது நின்றது. For 12 hours, the sun stood in one place. 12 மணி நேரங்கள் அந்த பூமி அங்கே நின்றது. அந்த சூரியன் அங்கே நின்றது. Because God said stop. தேவன் நில்லு என்று சொன்னதனால. And after the Israelites had won the battle, He said, okay, now you can move. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய அந்த சண்டையை ஜெயித்தபடியாலே இப்பொழுது நீ போ என்று சொன்னார். What all God can do for His people? தேவன் ஜனங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்? There's no problem He cannot solve. அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றே இல்லை. From the beginning to the end of this book, இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை we read one thing, ஒன்றை நாம் வாசிக்கிறோம். that there is no problem God cannot solve. தேவனால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் I அறிகிறோம். don't think your problem is too big. ஆகவே உங்களுடைய பிரச்சனை இன்னும் பெரியது என்ன வேண்டாம். You know the number of people who came to Jesus with many problems in their lives. தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளோடு கூட இயேசுவை வந்த ஜனங்களை உங்களுக்கு தெரியுமா? One time there was a storm in this lake. சில சமயங்களில் அந்த ஏரியிலே பெரிய புயல் ஏற்பட்டது. Somebody's child was demon possessed. யாருடைய பிள்ளை பிசாசு பிடிக்கப்பட்டது. Some woman had a sickness for 12 years, no doctor could heal her. ஒரு சகோதரிக்கு 12 வருடங்களாக வியாதி எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியவில்லை. Somebody was discouraged. யாரோ ஒரு சோர்ந்து போயிருக்கிறார். Somebody tried all night catch fish, they couldn't get any fish. யாரோ ராம் முழுவதும் கஷ்டப்பட்ட மீனை அகப்படவில்லை. Their business was failing. அவருடைய தொழில் நலிந்து போயிட்டது. Somebody had backslidden like Peter and gone away from the Lord. யாரோ பின்வாட்டம் அடைந்து பேதுருவை போல பின்வாங்கி போய்விட்ட தேவனுடைய தூரம் போயிருக்கிறார். All different types of problems. இவ்வளவு வித்தியாசமான பிரச்சனைகள். Every problem Jesus could solve.
அந்த எல்லா பிரச்சனைகளையும் இயேசு தீர்த்தார். When you read the four Gospels, நான்கு சுவிசேஷங்களை நீ வாசிக்கும் பொழுது you ever find one place where somebody came to a problem, came with a problem to Jesus, and Jesus said, "I'm sorry, I don't know how to help you." யாராவது ஒருவராவது இயேசுவிடத்திலே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இயேசு என்னை மன்னித்து விடுங்கள், இந்த காரியத்தை என்னால் தீர்க்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாரா? You find one case like that? அப்படி ஒரு காரியத்தையாவது பார்த்திருக்கிறாரா? You find anybody coming to Jesus with a big problem, இயேசுவிடத்திலே ஒரு பெரிய பிரச்சனையை யாராவது ஒருவர் கொண்டு வந்து and Jesus scratching his head and saying, "Oh, I don't know how to do that." ஐயோ இயேசு கலை சொல்லி எனக்கு எப்படி செய்யறது தெரியல என்று சொல்லி அவர் முடித்திருக்கிறார். Is there any case like that? அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறீர்களா? Have you read one like that? இப்படி வாசித்திருக்கிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? No. இல்லை. There's not one story like that in the Bible. வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு கதை கூட இல்லை. Jesus Christ is saying yesterday, today, and forever. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Then you say, "What is it? He's not solving my problem." அப்படி இருந்தால் ஏன் என்னுடைய பிரச்சனைகளை இயேசுவால் தீர்க்க முடியவில்லை என்று கேட்கலாம். You want to know the answer? அவருடைய பதில் உனக்கு தெரிய வேண்டும். Why is Jesus not solving my problem? இயேசு ஏன் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை? The answer is here. அதனுடைய பதில் இங்கேதான் இருக்கிறது. Matthew 13:58. மத்தேயு 13:58. He did not solve that problem because of their unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அவருடைய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. Why didn't he solve your problem? ஏன் அவரால் உடைய பிரச்சனை தீர்க்க முடியவில்லை? Because he said, "Lord, this is too big a problem for you." ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, உங்களால தீர்க்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. You think your problem is bigger than God. நீ என்னுடைய பிரச்சனை தேவனை காட்டிலும் பெரியது என்று எண்ணுகிறாய். Your problem is so big. உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. And Jesus is so small. இயேசு ரொம்ப சின்னதா இருக்கிறார். How can he solve this big problem? அந்த சின்ன இயேசு எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று Got எண்ணுகிறார். that other brother? ஆனால் அந்த சகோதரன் He says, "My Jesus is so big. என்னுடைய இயேசு பெரியவர் என்று சொல்றார். My problem is so small." என்னுடைய பிரச்சனை ரொம்ப சின்னது என்று சொல்றார். God says, "Okay, your problem is solved." ஓ, உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது என்று சொல்றார். That is faith. அதுதான் விசுவாசம். Faith is to believe that the biggest problem in the world is so small compared to God. இந்த உலகத்திலே தேவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை சிறியதா இருக்கிறது என்று எண்ணுவதே விசுவாசம். Remember this, my brothers and sisters. என் சகோதர சகோதரிகளை இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.